அமெரிக்க கடற்படை முற்றுகை நீடிக்கும் வரை ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படாது. ஈரான் திட்டவட்டம். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அதிரடி அறிவிப்பு. குருக்கள் மட மனித புதைக்குழி ஸ்கேனிங் நடவடிக்கை செய்ய நீதிமன்றம் உத்தரவு. காணி உரிமையாளர்களிடம் போலி வாக்குறுதி. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விமர்சனம். முறையற்ற விதத்தில் அகற்றப்படும் மனித உடல் பாகங்கள். குற்றம் சுமத்தும் மக்கள். மேதின எழுச்சி கூட்டங்களை தையிட்டியில் நடத்துங்கள். காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை. நுவரெலியா கிரகரிவாவியில் படகு விபத்து, 2 கைது. அமெரிக்க போர்க்கப்பல்களின் முற்றுகை நீடிக்கும் வரை ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. லெபனான், இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுவதாக அறிவிப்பு வெளியானதும் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் ஹோர்மூஸ் நீரிணையை அனைத்து நாடுகளின் வர்த்தக கப்பல்களுக்கும் திறப்பதாக ஈரான் அறிவித்தது. எனினும் அமெரிக்க கடற்படை தங்கள் நாட்டின் துறைமுகங்களை முற்றுகையிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் சனிக்கிழமை அறிவித்தது. மேலும் ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற இந்திய கப்பல்கள் மீது ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்நிலையில் ஈரான் பாராளுமன்ற தலைவரும் பாகிஸ்தானில் நடைபெற்ற அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றவருமான முகமது ஃபகீர் கலிஃபாஃப் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டிருக்கும் வரை ஹோர்மூஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் திறக்காது என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹோர்மூஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. ஆதலால் ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க போர்க்கப்பல்களின் முற்றுகை விலக்கிக் கொள்ளப்படாத வரை ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு நீடிக்கும். நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்ட காரணத்தால் தான் போர் நிறுத்தம் தோல்வியில் முடிந்தது. ஈரான் நீடித்த அமைதியையும் போர் மீண்டும் வரக்கூடாது என்பதையுமே விரும்புகிறது எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பாரிய திட்டங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னெடுத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். பத்திரமுலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக மக்களிடையே இம்முறை புத்தாண்டு உற்சாகம் காணப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் பெரும் பொருளாதார சுமைக்கு மத்தியிலேயே புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். இம்முறை மே தினம் வெசாக் போயா தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப் போவதில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் சட்ட வைத்திய அதிகாரி, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம், தொல்லியல் திணைக்களம், குற்றத்தடுப்பு பிரிவு என வழக்கோடு தொடர்பற்ற சகல தரத்தவர்களுக்கும் அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடையாளம் காணப்பட்டு ஸ்கேனிங் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படாத அந்த பிரதேசத்திலே எதிர்வரும் மே மாதம் 14, 15, 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் ஸ்கேனிங் நடவடிக்கைகளை மற்றும் ஏதாவது எச்சங்கள் இருக்குமாக இருந்தால் அதனை அகழ்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. காணியை அளவீடு செய்ய வாருங்கள் என காணி உரிமையாளர்களிடம் கோரிவிட்டு கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டுக்கு தப்பியோடிவிட்டார். இது எப்படி என்றால் கல்யாண வீட்டுக்கு நாள் குறித்துவிட்டு மாப்பிள்ளை ஓடிப்போனது போன்று என தெரிவித்துள்ள வலிவடக்கு பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் விகாரைக்கு எதிராக 30ஆம் திகதிக்குள் வழக்கு தாக்கல் செய்யாதுவிடின் சபை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத் பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனித உடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடு மற்றும் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சமும் நிலவி வருகின்ற நிலையில் மன்னார் நகரசபைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக நகரசபையின் தவிசாளர் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத் பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்திற்கு
அருகாமையில் உள்ள வீதிகளில் மனித உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததோடு அவற்றை நாய்கள் இழுத்து சென்றுள்ளது. நீண்ட காலமாக இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளில் அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் நேற்று காலை இந்த சம்பவம் மீண்டும் இடம்பெற்றுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். மே 1 தமிழ் தேசிய கட்சிகள், பொது அமைப்புகள் தாங்கள் மேற்கொள்ளும் வழமையான மேதின எழுச்சி கூட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தையிட்டியில் நடத்துமாறு காணியுரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். அவர் வடமராட்சி கிழக்கில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே 1 தொழிலாளர் தினமாகவும், சித்திரை பௌர்ணமியாகவும் மற்றும் சிங்கள மக்களுடைய பௌர்ணமி தினமும் இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய நாளாகும். அன்றைய நாளிலே வடக்கு கிழக்கு தழுவிய தமிழ் தேசிய கட்சிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகள் வழமையாக மே 1 அன்று நடத்துகின்ற எழுச்சி போராட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தையிட்டி விகாரைக்கு எதிராக மேற்கொண்டு பாரிய எதிர்ப்பாக வெளிக்கொண்டு வருமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா கிரெகரிவாவியில் நேற்று 2 படகுகள் மோதியதில் ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. எனினும் கவிழ்ந்த படகிலிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் நீரில் விழுந்து தத்தளித்த நிலையில் நுவரெலியா கிரெகரிவாவியில் நேற்று 2 படகுகள் மோதியதில் ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. எனினும் கவிழ்ந்த படகில் இருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் நீரில் விழுந்து தத்தளித்த நிலையில் நுவரெலியா போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் உயிராபத்து எதுவுமின்றி பாதுகாக்க சிறு சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த படகுகளை இயக்கிய சாரதிகளை நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணையின் பின்னர் இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.